ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு பார்த்திபன் அண்ட் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் என்னோட ட்ரேடிங் பிளானில் என்ன வச்சுருக்கேன். நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி நான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் செட்டப் இனிமேல் ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்னோட சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே பிகினர்ஸ். ஸோ நான் இனிமேல் ஈக்விட்டி ட்ரேட்ஸ்க்கு சார்ட்ஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். மேக் ஷூர் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு சார்ட்டையும் நான் சும்மாலாம் எடுத்து தரல. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours மினிமம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் எந்த சார்ட் பெட்டராக இருக்கோ அதைத்தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு சின்ன லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நாம் 2 ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிசி லிமிடெட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேனல் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை ஏன் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, இந்த கொரோனா கிராஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நல்லாவே மூவ் ஆயிருக்கு. இது வீக்லி டைம் ஃப்ரேம் கைஸ். ஸோ இதில் வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கேண்டில்ஸ் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில்ஸ் ரொம்ப சின்ன சின்ன கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் டச் பண்ணிட்டு நமக்கு ரிவர்சல் கேண்டில் எதுவுமே ஃபார்ம் பண்ணல. ரிவர்சல் கேண்டில்னா நான் இந்த மாதிரி கேண்டில் சொல்றேன். ஓகேவா, நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிவர்சல் கேண்டில் பத்தி தெரியும். இது ரிவர்சல் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்ல பட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இங்க இப்போ இதை பாருங்களேன், இங்க இதுவும் ஒரு ரிவர்சல் கேண்டில் தான். பட் அதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப குட்டி குட்டியா கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு எகெயின் ஸ்டாக் அப்சைடு மூவ் ஆயிருக்கு, டவுன்ல வரல. பிளஸ் இன்னொரு பேட்டர்ன் இருக்கு இன்சைட். இந்த பேட்டர்னுக்குள்ள இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஆல்ரைட். இப்போ நான் ஒன் டே டைம் ஃப்ரேமுக்கு போயிடுறேன். ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த பேட்டர்ன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ பேட்டர்னுக்குள்ள நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்களேன், இது ஒரு பியூட்டிஃபுல்லான சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஸ்டாக் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் போஸ்ட் பண்ண உடனே தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் எப்படி வேணால் டேர்ன் ஆகலாம், எந்த கண்டிஷனில் வேணால் மூவ் ஆகலாம். ஓகே, அதனால் உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில், இதோ இந்த மாதிரி கேண்டில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி கேண்டில் இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் வந்துச்சுன்னா உங்களுடைய ரிஸ்க் கம்மியாக இருந்தால் என்டர் ஆகுங்க. இல்லை அப்படின்னா இந்த லெவல் பிரேக் அவுட், நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்டர் ஆகுங்க. ஒன் டே கேண்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது, நீ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்டர் ஆகுங்க. ஓகே, இது ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் கைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டாக்கை. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னே ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணி ₹1 சம்பாரிச்சா கூட அதை கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சார்ட்டுக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 3 சார்ட் எடுக்கிறதுக்கு நான் நிறைய சார்ட்ஸை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் ஸ்பெண்ட் ஆகுது. டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் மணி மேக் பண்ணால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு. அண்ட் டிஸ்க்ளைமர் கைஸ், நான் டிப்ஸோ கால்ஸோ கொடுக்கல. நான் என்னோட பிளான் சொல்கிறேன். நான் என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேனோ அதை தான் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி லாபமோ நட்டமோ வந்தாலும் அது உங்களோட ரிஸ்க் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கன் ஃபார்மா லிமிடெட். ஸோ இதை நான் வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு எகெயின் ரீட்ரேஸில் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டோஜி, கரெக்டாக ஒரு டோஜி கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கிருந்து ஸ்டாக் இப்படி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் ஒன் டே டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். எகெயின் இந்த பேட்டர்ன் பாருங்களேன், இது ஒரு சூப்பரான பேட்டர்ன். கரெக்டாக, ஸோ பேட்டர்னுக்குள்ள பேட்டர்ன், இது ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே மேபி நல்ல கேண்டில் இருந்ததுன்னா நான் இங்கே என்டர் ஆனேன்னா அட்லீஸ்ட் நான் இது வரைக்காவது ஹோல்ட் பண்ணுவேன். மினிமம் எனக்கு ஒரு 5% கிடைச்சா கூட ஹாப்பி தான். அதுக்கப்புறம் இல்லை, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பேட்டர்ன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
ஆஹ் என்னையிலிருந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு 2015 டிசம்பர்லேருந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகி உங்களுக்கு 5% தான் ரிட்டர்ன் தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் நல்லா மூவ் ஆக சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும். நல்ல என்ட்ரி கொடுத்துட்டு பேஷன்ஸா வெயிட் பண்ணுங்க. அதுதான் பண்ணணும் ஈக்விட்டி ட்ரேட்ல. ஃபியூச்சர்ஸ் ட்ரேட்னா அது டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணுங்க. டெஃபினட்டா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ண முடியும். உங்க ரிஸ்க் கம்மியா இருக்கிறப்ப என்டர் ஆகுங்க. என்னோட அட்வைஸ் அது. ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் மேக் ஷூர் நீங்க வந்து என்னோட வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளீட்டாவே பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அனலிசிஸ் செக் பண்ணி பார்த்தேன். என்னோட அனலிட்டிக்ஸ் செக் பண்ணி பார்த்தேன் யூடியூப்ல. நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டாவே வாட்ச் பண்றது இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஆரம்பத்திலேயே ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா அது என்னோட அட்வைஸ். பட் பிடிச்சிருந்துன்னா கம்ப்ளீட்டா வாட்ச் வாட்ச் பண்ணுங்க வீடியோ. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் த டே. ஹேவ் அ குட்